So, என்னோட பர்த்டேக்கு நான் எப்படி ரெடி ஆகுறேன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து மேக்கப் போடணும். அதுக்கப்புறமா நான் ஒரு டேட் எனக்கு இருக்குது டவுன் டவுனில். ஸோ இந்த பவுடரை போட்டிங்கன்னா அப்படியே நம்ம ஸ்கின் மாதிரியே இருக்கும். ஆனால் ரொம்ப அப்படியே வலிச்செடுத்திங்கன்னா கையோட வந்து அதுதான் மேக்கப் வந்து கோவிந்தா. நல்லா அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம யாரா இது பேய் மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடாது. மஸ்காரா போட்டு மயக்கிறியே, மஸ்தானி பேசி கவுக்கிறியே, மதன மோக ரூப சுந்தரி, கூட்டத்தில் நீதான் மந்திரி. அவ்வளோதான் எனக்கு தெரியும். இல்லை அதுக்கப்புறம் லிரிக்ஸ் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு சத்தியமாக தெரியல. அதனால் மஸ்காரா. ஸோ என்னோட பர்த்டேக்கு நான் எப்படி ரெடி ஆகுறேன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி ரெடி ஆகிறேன்னா, என்னோட கோல்டை வந்து நான் சரி பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ஆவி பிடிக்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, சந்திரமுகியில் பிடிக்கிற மாதிரி இல்லை. ஆக்சுவலி ரியல் ஆவி வேப்பர் பிடிச்சி இந்த கோல்டை நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். அதுக்கப்புறமா என்னோடய நகத்தை பார்த்தீங்கள்ல எவ்வளோ காமெடியாக இருக்குன்னு. ஸோ அதை நம்ம சரி பண்ணணும். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சு சர்ச்சுக்கு போயிட்டேன். சண்டே போயிட்டு ஃபாதர்கிட்ட எனக்கு என்னோடய பர்த்டேக்காக ப்ரேயர்லாம் பண்ண சொன்னேன். ஸோ அப்போவே என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு தும்மல் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த கோல் வந்து சரியாகிறதுக்கு எங்கள் அம்மா வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று தந்தாங்க. அது பேர் வந்து சைனோப்ரெஸ், சயவான் ப்ரெஷ். எங்கள் அம்மா வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்கன்னா சைனோப்ரெஸ் லேகியம்ஸ் அப்படி சைனோப்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் நான் சொல்ல போகிறேன். கோபால் ஆசான் கடை அப்படின்னு சொல்லிட்டு நாகர்கோயிலில் ஒரு கடை இருக்குது. அங்கே தான் வாங்கினேன். இது வந்து டாபரில் கூட கிடைக்கும், எல்லா கடையிலையும் வைக்கணும். அதனால் இது வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால் இந்த ஸ்பூனில் நான் இப்படி தான் இருக்குது லேகியம் கன்சிஸ்டன்சி. ஸோ அதை நான் அப்படியே சாப்பிட போகிறேன். காலையில் எனக்கு என்னோடய கிளாஸஸ் நான் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் என்னால் என்னோடய தலையை எடுக்கவே முடியல. அப்படியே ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கோல்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. கோல்டு மட்டும் இல்லை, ஃபீவரே வந்து ஐயோ என்னால் பெட்டில் இருந்து எந்திரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா நான் வந்து என்ன சொல்கிறது, ஆவி பிடிச்ச உடனே எல்லாமே அப்படியே கம்மியாச்சு. ஸோ இது நான் 4வது வாட்டி ஆவி பிடிக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லா கோல்டும் என்னை விட்டு போய்டும்னு நினைக்கிறேன். சைனோப்ரெஸ் அப்புறம் கஸ்தூரி மாத்திரை அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யும்போது உடம்புல இருக்க நோய்கள்லாம் சரியாகணும். அதுக்காக நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் இப்படி என்னோடய கோல்டை வந்து வர வச்சுட்டு இருக்கிறது நல்லதே கிடையாது. நீங்களும் அது பண்ணாதீங்க. லேகியம் சாப்பிடுங்க. ஓகே, என்னது பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன ட்ரெஸ் போட்டு போகிறது அப்படின்றதே எனக்கு ஒரு பயங்கரமான கேள்விக்குறியாக இருக்குது. எந்த இடத்துல லைட்டிங் நல்லா இருக்குன்னு நம்ம பார்க்கணும். என்னோட ரூம் வந்து சச் அ மெஸ். ஓகே, ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன டிசைட் பண்ண போகிறேன், என்ன ட்ரெஸ் போடலாம், நல்ல கேள்வி. பார்ப்போம். நான் என்ன போட போகிறேன், என்ன முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலி இதே ஜாக்கெட் தான் நான் போட போகிறேன். இதே ஜாக்கெட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸை போடலான்னு இருக்கேன். என்னோட எல்லா டேட்டுக்குமே நான் இதே ஆல்மோஸ்ட் லைக் இதே ஜாக்கெட் தான் நான் போட்டு போயிருக்கேன். அவ்வளோ டேட் போனதில்லை. அப்படி பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் எவ்வளோ டேட் போயிருப்பேன். கம்மி தான். ஓகே, என்ன ஷூ போட போகிறேன்னு தெரியல, பார்ப்போம். ஃபஸ்ட்டு போய் குளிச்சு ரெடி ஆகணும். என்னால் அந்த அவுட்ஃபிட் போட முடியல. ஸோ இந்த அவுட்ஃபிட் என்ன நான் காமிக்கிறேன். மேக்கப்பில் போட்டு ரெடி ஆகிட்டு ஃபுல் அவுட்ஃபிட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேக்கப் போடணும். ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர் நான் வந்து நியூட்ரிஜினா யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா எல்லாமே வந்து Maybelline. ஸோ நான் வந்து ஃபவுண்டேஷன் போடும்போது என்னோடய ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணுவேன். ஸோ பிகாஸ் அது வந்து டக்குன்னு வேலை ஆகும். அதனால் இங்கே வந்து அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ நான் ஈவன் ஸ்லோவாக எனக்கு நிறைய டைம் இருந்தாலுமே நான் விரல் தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அது இருக்கும். அந்த மாதிரி ப்ரஷ்னால் வந்து அந்த ப்ரஷ்ஷோட மார்க் அப்படியே வந்து ஃபேஸில் இருக்கும் அந்த மாதிரி. அண்ட் ஸ்பஞ்ச் வச்சு நம்ம பண்ணோம்னா நிறைய ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்கிறதுனால எனக்கு ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு ஈஸியான வழி வந்து ஃபிங்கர்ஸ் தான். எல்லாம் ட்ரை பண்ணேன், ஆனால் நம்மளோட விரல்கள் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்சுவலி நான் இந்த கலர் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருந்தேன். என்னோடய ஸ்கின்னெல்லாம் இங்கெல்லாம் வந்து எனக்கு இந்த கலர் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. வெயிலில் போய் நான் கொஞ்சம் கருத்துட்டேன். அதனால் இந்த ஃபவுண்டேஷனை போடும்போது அப்படியே இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சம்மர் டைமில் வந்து அவங்களுக்கு தெரியும் வெயிலில் போகும்போது டேன் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சம்மர் டைமில் வந்து ஒரு கலர் ஃபவுண்டேஷன் வாங்கி வச்சுருப்பாங்க. டேன் ஆனால் அவங்க என்ன கலரில் இருப்பாங்களோ அதுக்கு மேட்சிங்காக. அண்ட் வந்து வின்டர் டைமில் வந்து வெயில் அதிகமாக அடிக்காது. ஸோ அவங்க கொஞ்சம் கலராக இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. நான் வந்து வின்டர் டைமுக்குள்ளது தான் வச்சுருக்கேன். இப்போது சம்மருக்குள்ளது இனிமேல் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் நான் இப்போலாம் அவ்வளோவா வெளில போகிறதே இல்லை. ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் போகிறேன். அதனால எனக்கு அந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் தேவைப்படாது. இதில் எதுக்கு ஒன்றே நம்ம பயன்படுத்த மாட்டோம், இல்லை 2 வேறு வாங்கி வச்சு அது வேறு அதுக்கு அடுத்து தலைவலி. அதனால் நம்ம கலர் பிரச்சனை கிடையாது, வாங்குறது வாங்கியாச்சு, போடுறதை போட வேண்டியதான்.
அண்ட் இந்த கலர் நான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது வந்து அப்படியே ரொம்ப அப்படியே என்னோட கலருக்கு மேட்சிங் இல்லாத மாதிரி தெரியாது. ஆனால் இப்போ பார்க்கறதுக்கு லைட்டாக என்ன இவ டக்குனுடைய வெள்ளையாயிட்டாலே அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் அப்படிலாம் இல்லை, நம்பாதீங்க. இருக்கிறதெல்லாம் ராவிட்டு என் சொந்த ஊர் கன்னியாகுமரின்றனால அப்பப்போ என்னோட பாஷை வந்து ஒரே பாஷையாக இருக்காது. இப்போ வேறு நான் வந்து வேலை பார்க்குறது வந்து ஸ்ரீலங்கன்ஸ் கூடயா, அதனால அவங்க மொழி வேறு எனக்கு கொஞ்சம் அப்படியே அப்பப்போ எட்டி பார்க்குது. என்ன பண்ணுறது, கிடைக்கிறது சொல்லி வச்சினம் மேக்கப் போட்டு என்னோட நகம் பண்ணணும் அது சொன்னேன். அதுக்கப்புறமா நான் ஒரு டேட் எனக்கு இருக்குது டவுன் டவுனில். ஸோ இந்த டேட்டுக்கு நான் போகிறேன். அந்த டேட்டெல்லாம் நான் வீடியோ எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த பையன் தான் நினைக்க போகிறேன். நான் வீடியோ எடுத்துருந்தேன்னா ஆமாம் இந்த பொண்ணுக்கு ஒரு வேலையில் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்படின்னு நினச்சா பிரச்சனை இல்லை, அது வேற கதை. ஆனால் நம்ம மொதல் இம்ப்ரெஷனே நம்ம வந்து அப்படி மோசமாக கொடுத்தோம்னா அது நல்லா இருக்காதுல்ல. அதாவது சிங்கிளாக இருக்கிறதுனால என்னென்ன கஷ்டப்பட வேண்டியது பண்ணாங்க. ஆனால் சிங்கிளாக இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். பட் அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, அது ஒரு ஜாலி தான், நம்மளுக்கு தான் தெரியாது. என்ன ஒரு விஷயம், நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கலாம் பாருங்களேன், அவங்க துயரப்படுறதும் கஷ்டப்படுறதும் துக்கப்படுறதும் நம்ம அப்பாடா நம்மளுக்கு இப்படிலாம் துயரம் கிடையாதுப்பா, நம்ம எவ்வளோ நிம்மதியாக இருக்கும். நான் பாட்டுக்கு என் வீட்டில் போனேன்னா சாப்பிட்டேன்னா யாருக்கும் ஃபோன் பண்ண வேணாம், ஐயோ யாராவது என்ன சீட் பண்ணுறாங்களான்னு நான் அதை ஃபீல் பண்ண வேணாம். எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினேன்னா, ஜாலியாக சாப்பிட்டேன்னா, படம் பார்த்தேன்னா, நிம்மதியாக தூங்கினேனால வாழ்க்கை வந்து அப்படி நிம்மதியாக போகும். இதே வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அது ஒரு கடியான விஷயம்தான். பட் என்ன பண்ணுறது, சில டைமில் தனியாக இருக்கிறதும் நம்ம தனியாக இருக்கமே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். பட் அந்த ஒரு ஃபீலுக்காக நம்ம ஒரு பெரிய துயரமான சுச்சுவேஷனுக்குள்ளே போய் இவ்வளோ தான் நம்ம பார்ப்போம். ஆனால் நல்ல வேலை இவ்வளோ நாளைக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தால் கூட அதுக்குள்ளே போய் விழாமல் இருக்கேன். பார்த்தீங்களா, கடவுள் தான் என்னை காப்பாற்றிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்காக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்களும் ஜாலியாக தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நாங்கள் எங்கள் மனசு தேடிக்க வேணாமா, நாங்களும் ஜாலியாக தான் இருக்கோம். அதுதான் சொல்ல வரேன். அப்படியே பேசி 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 வேலையை கோட்டை விடக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் நான் வேலையை எவ்வளோ கச்சிதமாக முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. ஆனால் கழுத்து விட்டேன், கழுத்தில் வேற போடணும். ஆனால் நம்மளோட தமிழ் வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான லாங்குவேஜ்னு தமிழ் பேசுகிறவங்களுக்கு தெரியும். அது எனக்கு வேஸ்ட் பண்ணதில்ல மனசே கிடையாது. கெட்டு போனாலும் அதை நான் சாப்பிட முடியாது. அப்படி எங்கள் அம்மா என்ன வளர்த்துட்டாங்க. யாரா இது பேய் மாதிரி அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனால நிறையா ஓகே நல்லா தான் இருக்குது. பாடுறா நான் சொன்னேன் எல்லாருமே ஓவர் கலர்லாம் இல்லை எனக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என் கைக்கு பார்த்தீங்கன்னா என் கை எப்படி இருந்தாலும் என் மூஞ்சோட கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்க பிரச்சனை. ஆனால் என்னன்னா இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு அந்த நேல் சலூன் கடைக்காரங்க கடையை சாத்திட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு பாய் பாய் சொல்லிட்டு வெளில நிற்க வச்சுருவாங்க. அப்புறம் என் நெயில் இவ்வளோ தான் பாவமாக இருக்கும். அதனால் அப்புறம் நம்மளுக்கு டாலர் அம்மா நெயில் பாலிஷ் தான் கையில், அது 2 நாளாக வந்துடும். அதனால் அடுத்தது செட்டிங் பவுடர். நான் வந்து டேட்டுக்கு போகும்போது பெருசாக வந்து மேக்கப் போட மாட்டேன். ஏன் தெரியுமா, நான் அது மேக்கப் போடுவேன் பட் அது வந்து இப்படியே பிரைட்டாகவே பளபளபளன்னு இருக்காது. அது எப்படின்னா டீசெண்டாக நம்மளை வந்து ஒரு டீசெண்டான கேர்ள் மாதிரி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஃபவுண்டேஷன் வந்து ஆயிலியாக இருக்கும்ல, ஸோ இந்த பவுடரை போட்டிங்கன்னா அப்படியே நம்ம ஸ்கின் மாதிரியே இருக்கும். ஆனால் ரொம்ப அப்படியே வலிச்சு எடுத்திங்கன்னா கையோட வந்து அதுதான் மேக்கப் வந்து கோவிந்தா. நல்லா அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம மேக்கப் வந்து பூ மாதிரி அப்படியே மூஞ்சில் போட்டு அப்படியே வச்சுக்கணும். அப்படியே பூ மாதிரி நம்ம எப்போ இந்த கண்ணுக்கிட்ட போகும்போது எல்லாம் மேக்கப் போடுறவங்க பார்த்தீங்கன்னா அப்படிதான் போவோம் வாய். ஆனால் அப்படிலாம் காட்ட மாட்டாங்க. அவங்க அப்படியே மேக்கப் பண்ணி ஓ நமக்கு வாய் வெளில வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மூடிடுவாங்க. நானும் அதான் பண்ணேன். இப்போ அப்படிலாம் போகக்கூடாது. ஓகே பார்த்தீங்களா, என்ன அறியாமே அது வருது. அதை கண்ணுக்கிட்ட போகும்போது அது அப்படியே அப்படி போயிடும். அப்படி கண்ணு மேலே போட்டாச்சு, நெத்திலையும் போட்டாச்சு, இதை போட்டேன். இன்னும் முடிக்கும். எந்த ஒரு அவசரத்தில் எனக்கு அப்படியே ஹிப் ஷேக்லாம் வருது. கால் ஒரு இடத்துல நிற்காதேன்னா நான் அவசரத்தில் இருக்கேன். ஐயோ இது அதுக்கு அடுத்த ஒரு தலைவலி. எப்படின்னா ட்ரெஸ்ஸு மேலே மேக்கப் ஆயிடுச்சு. இப்போ அதை எப்படி எடுக்கிறது, சரி அதை யோசிப்போம். அடுத்து என்னோட கான்டோர். ஓகே நம்ம லெட்ஸ் டு தட். இந்த மாதிரி வச்சுன ப்ரஷ்ஷு அது இந்த ப்ரௌன் கலரில் இருக்கலாம். இப்போ என்னென்னா மேக்கப் வந்து அப்படியே பாலிஷ் பண்ணியாச்சு. ஆனால் நம்மளுக்கு அதுக்கு ஃபேஸுக்கு வந்து ஒரு வடிவம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த கான்டோர். இவங்க எனக்கு இங்கே ஒரு போன் இருக்குது அப்படின்னு தெரியுது பார்த்தீங்களா, இன்னும் ஒரு அழகான ஒரு வடிவத்தை கொடுக்குது பார்த்தீங்களா. அதுக்கு பேர் தான் கலை. என்னது கலை. நான் இப்போ எதுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், பேசாமல் நான் ஒரு டீச்சராக போயிருக்கணும்னு நினைக்கிறேன். டீச்சராக போனால் எல்லாமே சொல்லிக் கொடுக்க முடியாதுல்ல. பட் பிளாக் பண்ணால் நம்ம என்ன வேணுமோ எல்லாமே அப்படியே சொல்லி அப்படியே பொந்தில் அப்படியே கேப்பில் அப்பெல்லாம் யோசிக்கூடாது. அதாவது சைக்கிள் கேப்பில் டீச் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஆமாம் இப்போ தான் கோல்டு சரியாச்சுன்னு நினச்சேன், திரும்பியும் வருதே. ஓகே
அந்த ஷேடோ கண்ணில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறமா நெத்திலேயே கொஞ்சம் ஷேடோ வந்து நமக்கு கொடுக்கும். இது ஆக்சுவலி எப்படின்னா கான்டோரிங் பொறுத்த வரைக்கும் அந்த ஷேடோ. என்னோட பேலட் ரொம்ப கேவலமாக இருக்குது, அதனால் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஹைலைட்டர் இருக்குது, அதை கொஞ்சம் இதே ப்ரஷில் டைம் இல்லாதனால அப்படியே ராய் விட்டோன்னா பல பெண்ணல் அந்த மாதிரி. ஓகே, இப்படிலாம் நான் பேசுறது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணேன் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா தான் இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் நாம் இப்படி தானே. ஐப்ரோவில் எனக்கு ஐப்ரோ நேச்சுரலாகவே நல்லா தான் இருக்குது. மற்றவங்களாம் போட்டு ஐப்ரோவில் மையா தீத்து அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் செலவு பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு நேச்சுரலாகவே நல்லா தான் இருக்குது. அதனால என்னென்னா நான் ஹேர் சீரம் அப்படியே தடவி விடுவேன் அது மேலே. பிகாஸ் நம்மளோட மேக்கப்போட பவுடர்லாம் அது மேலே பட்டிருக்கும். ஸோ அதை அப்படி போட்டு விட்டோன்னா அப்படியே ஷைனிங் அப்படியே பலன்னு ஐப்ரோன்னா இதுதான் ஐப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கும் நல்ல ஐப்ரோ இருந்துச்சுன்னா இதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். என்னோட லைஃப் ஹேக்கை பயன்படுத்திக்கோங்க. கண்ணு மேலேயும் நான் போடுவேன், அதாவது ஹேர் சீரம். பிகாஸ் அதுலேயும் பவுடர் இருக்கும். இப்போ வந்து மஸ்காரா போட்டு மயக்கிறியே, மஸ்தானி பேசி கவுக்கிறியே, மதனமாக ரூப சுந்தரி கூட்டத்தில் நீதான் மந்திரி. அவ்வளோதான் எனக்கு தெரியும். இல்லை அதுக்கப்புறம் லிரிக்ஸ் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு சத்தியமாக தெரியல. அதனால் மஸ்காரா என்ன தெரியுமா பண்ணுன்னு சொன்னாங்க, ஜிகல் பண்ணுமா, ஜிகோ 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 ஜிகோ. அது நம்ம ஊரில் மயர்னா கெட்ட வார்த்தை. ஸ்ரீலங்கன்ஸ் வந்து மயரை வந்து முடின்னு தான் சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட யாராவது மயிருன்னு சொன்னால ஏய் என்ன சொன்ன நீ அப்படின்னு கேட்போம். பட் அவங்க நான் வேலை பார்க்குற இடத்துல அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு வாட்டி லூஸ் ஹேர் போட்டு போயிட்டேன். அவங்க உடனே கேட்டாங்க என்கிட்ட, மயிரெல்லாம் எடுத்து இப்படியெல்லாம் வராதம்மா, அதை கட்டு நீனு அப்படின்னாங்க. ஒன்று என்ன ஆண்டி சொன்னீங்க மயிரா அப்படின்ற மாதிரி என்னோட ரியாக்ஷன் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, அந்த ரியாக்ஷன் அப்படியே உள்ளே கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணேன். வெளிநாட்டில் இருந்தால் நம்மளோட அந்த கல்ச்சர் ஷாக் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம உள்ளே வச்சு கண்ட்ரோல் பண்ணி பூட்டி வச்சிடணும். மேக்கப் வந்து ரொம்ப என்னோடய ட்ரெஸ்ஸு வந்து லைட் கலர், அதாவது அவ்வளோவா பிரைட்டாக இல்லாதனால என்னோடய லிப்ஸ்டிக்கை நான் வந்து பிரைட்டாக ஆக்க போகிறேன். இந்தியாவில் தான் வாங்கினேன். ஓ மை காட், இந்தியாவில் தான் வாங்கினேன். இது பர்கண்டி ப்ளஷ். பர்கண்டி நல்லா க்ரீமியாக இருக்குது. லிப்ஸ்டிக் போட்டால் எப்போவுமே ஒரு விரல் எடுத்து உள்ளே போடணும். பாருங்க லிப்ஸ்டிக், அது வந்து அப்படி நம்ம பண்ணாட்டி பல்லெல்லாம் லிப்ஸ்டிக் தான். ஆக்சுவலி முடியல, நான் இன்னும் இயரிங்ஸ் மாட்டல. ஐயோ கடையை சாப்பிட்டு போயிடுவாங்கன்னு எனக்கு ஒரே பயமாக இருக்குது. ஒரு பார்த்தீங்கன்னா நான் ரெடியாகி வந்துட்டேன். இதுதான் என்னோட அவுட்ஃபிட். நான் இப்படி தான் போகிறேன். ஆக்சுவலி இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளாக போகிறேன், ஏன்னா எனக்கு ரெடியாக டைம் இல்லை. அதை கடைன்னு என்ன சிம்பிளாக கிடச்சதோ அதெல்லாம் கையில் மாட்டிட்டு கிளம்புறேன். நான் வந்து என்னோடய பஸ் அங்கே நிற்கிது ஒன்று, அதை ஓடி போய் நான் பிடிக்க போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் நிற்கிறேன், அது நான் பிடிக்க முடியாது கண்டிப்பாக. சிக்னல் போட்டாங்க, எப்படி இருந்தாலும் லேட்டு தான். நான் ஆக்சுவலி டவுன் டவுனில் 7:30 இருக்கணும், இப்போவே 6 ஆகிடுச்சு. இல்லை வேறு நேல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 hours ஆகும். இல்லை நான் எப்படி 7:30 அங்கே போகணும்னு தெரியல. நான் இருக்கிற இடத்துல இருந்து டவுன் டவுன் போகணுன்னா 1 hour ஆகும். ஸோ 3 hours ஆக்சுவலி எனக்கு தெரியல. இப்போதுலேருந்து நான்லாம் கிளம்புனேன்னா ஒரு 3 மணிக்கே கிளம்பியிருக்கணும். 3 மணி நேரம் லேட்டாக கிளம்புறேன் நான் வீட்டிலேருந்தே. இதான் பஸ் ஸ்டாப்பிங். ஸோ இதில் அதான் அந்த ஸ்னோ டைம்லலாம் அங்கே போய் நின்றுக்கலாம். அந்த மாதிரி உட்காரணுன்னா அங்கே. ஸோ அதான் நம்ம பண்ண போகிறோம். என்னோடய மேக்கப்லாம் கலைய போகுதுன்னு நினைக்கிறேன். என்னோடய பஸ்ஸு வந்துடுச்சு. அங்கே பாருங்க பஸ்ஸு வந்துடுச்சு. இவ்வளோ எக்ஸ்பிரஸ் கிடையாது. இந்த மாலுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். இதுக்குள்ளே தான் நான் வேலையும் செய்கிறேன். அண்ட் அங்கே தான் இருக்குது. ஓகே சிக்னல் போட்டாங்க, வாங்க போகலாம். சிக்னல் போட்டாங்க. அந்த நந்தா இருக்கு இல்லையா, அங்கே தான் நான் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் அதுக்குள்ளே தான் அந்த நேம் சலூனும் இருக்குது. ஸோ மாலுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே தான் இங்கேயும் இருக்குது, எனக்கு இதுவும் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். யூஸ்வலாக வந்து நேல் சலூனில் எடுக்க விடுவாங்கன்னு தெரியல. லாஸ்ட் டைம் என்னை எடுக்க விடலை, விட்டாங்கன்னா சந்தோஷம். Work or are you a student? I'm a student, but I also work here. Work here? Yeah, in Nanda. Nanda, you know Nanda?
The Indian restaurant. Oh, yeah. I work here. Huh? Yeah. I'm off like for a week now because like day after tomorrow is my birthday. Tomorrow birthday. Oh, Yeah. இப்படி தான் நம்ம வந்து நெயில் கலரை சூஸ் பண்ணணும். நான் வந்து மெட்ரோவில் இருக்கேன் டவுன் டவுன் போகிறதுக்காக என்னோட நெயில்ஸ் இப்படி தான் நான் ரெடி பண்ணேன். ஸோ இந்த 2 விரலும் ஷைனியாக இருக்குது, மிச்சதெல்லாம் வந்து நார்மலாக இருக்குது. இவங்க ஸ்டோன்ஸ்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. எனக்கு கோல் பயங்கரமாக இருக்குது. ஸோ பர்த்டேயோட நெயில் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஐ ரியலி லைக் இட். நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். டேட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிருந்தேன். கரெக்டாக ட்ரெயின் வந்துச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கினேன்னா கரெக்டாக இருக்கும். வீட்டுக்கு வந்தோம் எனக்கு வீட்டுக்கு போக மனசே இல்லை. அந்த நெயிலை காமிச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கணுன்னே தோணிகிட்டே இருக்குது. அடுத்த நாள் மத்தியானம் தான் முழித்தேன். ஆனாலும் முழிச்சதும் என்னோடய நெயிலில் தான். இன்றைக்கி வந்து 2வது நாள். என்னோடய பர்த்டே வந்து இந்தியாவில் என்னோடய பர்த்டே ஆக்சுவலி ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. நான் லண்டன் போகிறதா இருந்தேன். லண்டனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அதனால் இங்கே டொரானோலேயே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு பெட்டில் இருந்து எந்திரிக்கிறதுக்கே என்னால் முடியும். கண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படி இருக்குது. எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது. எனக்கு என் பெட்டில் இருந்து எந்திரிச்சு வரதுக்கு எனக்கு மனசே இல்லை. பட் இருந்தாலும் செலிப்ரேட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்கேன். பர்த்டே நாள் அன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்ணணும்னு இல்லை. பட் அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணால் தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, இந்த பஸ்ஸு இங்கேருந்து நான் ஒரு மாலுக்கு போகணும். அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாத்திடுவாங்க. அதுக்குள்ளே அங்கே போய் ரீச் ஆகணும்னு நான் பார்க்குறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எனக்காக வெயிட் பண்ணிருப்பாங்க. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி அவங்ககிட்ட காரியத்தை சொல்லணும். இன்னும் நான் சொல்லவே இல்லை. 1 ஹவரில் கடையை சாத்திடுவாங்க அப்படின்ற காரணத்தினால என்னால் பெருசாக வீடியோ எடுக்க முடியல. இந்த ஒரு வீடியோ தான் நான் எடுத்தேன். அதனால் மன்னிச்சு. இதான் பார்த்தீங்கன்னா Scarborough Town Centre. இவ்வளோ தான். இவ்வளோ நேரம் நான் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு உடம்பு பயங்கரமாக சரியில்லை. இருந்தாலும் ஒரு 2-3 துணியை வாங்கிட்டு ஒரு பேருக்கு ஷாப்பிங்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு என் முடியை கூட நான் இன்னும் சரி பண்ணல. இப்போ டைம் என்ன தெரியுமாச்சு? 8:30 மணி ஆச்சு. இல்லை, என்னோடய சிக்னல் போட்டாங்க. 2 நிமிஷத்தில் பஸ்ஸில் இருந்து இறங்குறதுக்கு நான் 30 நிமிஷம் நடந்திருக்கேன். என்ன ஒரு காமெடி. அந்த அளவுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. பட் ஆனால் என்னை பார்க்க எனக்கே காமெடியாக இருக்குது. என்னோடய முடியெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி எடுக்கணும். க்ரீம் எல்லாம் போட்டு